அடுத்ததாக ஸ்ரீமதி பாக்கியலக்ஷ்மி தேவி சண்முகம், மதர் ஆஃப் ஸ்ரீமதி தேச மங்கையர்கரசி, தமிழ் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கரா இல்லை இவங்க தமிழ் ஸ்பிரிச்சுவல் சீக்கரா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆத்ம ஞான மையம். அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. ஸோ அதனால் என்னோட 1 மினிட்டை நான் அதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஆத்ம ஞான மையம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அவங்களுடைய ஒரு விஷனில் உருவானது. ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய 2 தூண்கள், இந்த கலாச்சாரத்தோட 2 தூண்கள், குருகுல முறை அதையும் இழந்துட்டோம் மெக்கலே எஜுகேஷனுக்கு. அடுத்தது கூட்டு குடும்பம், அதையும் இழந்துட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஜாயின்ட் ஃபேமிலி கிடையாது, ஃபேமிலிலாம் லிவிங் டுகெதர் அப்பார்ட் அப்படின்ற மாதிரி புதுசாலாம் ஃபேமிலி வருது இப்போது. ஸோ ஃபேமிலியும் இழந்துட்டோம். அப்போ யார் நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, யார்கிட்ட நம்ம ஜென்யூனாக இதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, அப்போது ஆத்ம ஞான மையம் இந்த மாதிரி நிறைய நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவல் சியர்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்கள. கிருபானந்த வாரியாருடைய பரிபூர்ண ஆசையை பெற்றவங்க அவங்க. ஒரு ப்ராடஜி. அம்மா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராடஜியை ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பயங்கர டேலண்ட் இருக்கிற ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அது ரொம்ப இன்பமான விஷயந்தான். ஆனால் அதுவே ஒரு இன்பமான சுமையும் கூட. ஏன்னா அதனுடைய அந்த யூனிவர்சல் எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த குழந்தைகிட்ட. அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்ப அருமையாக அவனுடைய அப்பாவும் அம்மாவும் மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கை, நல்ல மக்களுக்கு அறிவுறுத்தி நல்வழி செய்யறதுக்கு அந்த குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்க. பரதம் தெரியும் அவங்களுக்கு, இசை தெரியும், 3 மொழிகள் தெரியும். ஆன்மீகத்தை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு பாரதி சொன்ன மாதிரி உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நம்முடைய கலாச்சாரத்தை பரப்பிட்டு வராங்க. அம்மா மங்கையர்கரசி அம்மா, நீங்கள் உங்கள் அம்மா எப்படியா இருந்தாலும் முதல்ல பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிடு அப்படின்னு அம்மா தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் அம்மா தான் டெஃபினட்டாக எல்லாருக்கும் மாதிரி உங்களுக்கும் அம்மா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் ஆன்மீக பயணத்தை. அப்படி எந்த வகையில் அவங்க உங்களை இம்பேக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி இந்த மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டும் இல்லாது இந்த உலக மக்கள் அனைவருக்குமே ஒரு அழகானதொரு பாடத்தை தாய் என்றால் யார் என்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வினை இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வரக்கூடிய நம்முடைய முரளி ஐயா அவர்களுக்கும் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமத்தினருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கமும். இந்த உலகத்தில் எல்லா குழந்தைங்களுக்குமே குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஆனா ஆவண்ணா எல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா தமிழ்னா என்ன, பக்தினா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்த தாய்மார்களை பார்த்து கொண்டிருந்த இந்த உலகத்தில் என்னுடைய தாய் பாக்கியலக்ஷ்மி தேவி சண்முகம் அவர்கள் நான் கருவில் இருக்கும்போதே எனக்கு தமிழை திருக்குறளாக கற்றுத்தந்த ஒரு வித்தியாசமான ஒரு தாயார். என்னுடைய தகப்பனார் ஒரு நாடக நடிகர் தேவி சண்முகம். அவர் தன்னுடைய நாடகத்திற்காக திருக்குறளை படிக்க வேண்டும் அப்படின்ன போது என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் தான் எங்கள் அப்பாவுக்கும் குருநாதர். அவர் நீ நிறைய திருக்குறள்லாம் படிக்கிற, அதனால் அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லாமல் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டப்போ சஷ்டி விரதம் இரு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் கருவில் இருக்கும்போது கருவில குழந்தைக்கு காது கேட்கும், அதனால் நீ இப்போ என்னெல்லாம் படிக்கிறியோ அதெல்லாம் அந்த குழந்தைக்கும் கேட்கும்னு வாரியார் சுவாமி சொல்ல, கருவிலேயே எங்கள் அம்மா எனக்கு திருக்குறளை திருவள்ளுவருடைய நாடகமாக அப்பாவும் அம்மாவும் எழுதினாங்க. எனக்கு பேச கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தைகளே அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுதான் நான் முதல்ல படித்தேன். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதெல்லாம் நான் படிக்கல. எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப எளிமையாக அழகாக ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 10 குறள் நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சின்னா உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி திருக்குறள் பெருமையெல்லாம் அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. 2.5 வயசில் எனக்கு என்ன தெரியும்? நான் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு தான் சத்தியமாக திருக்குறள் படித்தேன். 133 சாக்லேட் சாப்பிட்டு 1330 திருக்குறளை நான் மனப்பாடம் பண்ணேன். இன்னைக்கு ஆன்மீக மேடையாக இருந்தாலும் சரி, தமிழ் மேடைகளாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி மேடைகளாக இருந்தாலும் சரி, தைரியமாக என்னால் அந்த மேடையில் ஏறி
எவ்வளவு நேரம் அவர்கள் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவ்வளவு நேரம் என்னால் பேச முடிகிறது என்றால் வள்ளுவர் எனக்கு முதலில் தந்த ஆக்கமும் ஊக்கமும், அந்த வள்ளுவத்தை எனக்கு முதலில் விதைத்தது என்னுடைய தாயார். அதுக்காக வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒன்று தோணும். சில நேரங்களில் வளரணும்னு நினைக்கும் போது அதற்கு பல தடைகளும் வரும், பல சோதனைகளும் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு யார் ஆக்கமாக ஊக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு, இன்னைக்கு ஒருத்தர் பேசணும் பாடணும் அப்படின்னா இன்றைக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள் வளர்ந்துருச்சு, மேடைகள் சுலபமாக கிடைக்கும். ஆனால் நான் வளர்ந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. நான் 1984 பிறந்தவள். என் வயசு என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் 6 வயதில் முதலாக மேடையில் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் மதுரையில் ஆடி வீதியில் என்னை அரங்கேற்றம் பண்ணி வச்சார். 6 வயசில் மீனாட்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மீனாட்சி பேசுனா எப்படி இருக்கும்னு இப்போ கேளுங்க அப்படின்னு மைக்கை என் பக்கமாக திருப்பி பேசுமான்னார். அன்னைக்கு அவர் கொடுத்த மைக்கு தான் அவர் போட்ட பிச்சை. இன்னைக்கும் இந்த மேடையில் மைக்கை கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன். 6 வயசில் அவர் ஆரம்பிச்சு விட்டுட்டார். ஆனால் வளர்க்கணுமே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அங்கே என்னை பேசலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஆனால் 4 பேர் இல்லை, டைம் இல்லைன்னா. நானும் பாவாடை சட்டையெல்லாம் போட்டு ரெடியாகி போய் ஜம்முன்னு பேச போகிறேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன். இன்றைக்கி நான் பேச போகிறேன், இன்றைக்கி நான் பேச போகிறேன். 2nd ஸ்டாண்டர்டோ என்னமோ படித்தேன். அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு மைக்கே வரல. கடைசியில் நேரம் இல்லைன்னு நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போய் நான் அழுதுருக்கேன் பாருங்க. 2 நாள் அழுதேன். எங்கள் அம்மா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணாங்க, அடுத்த வருஷம் இதே மேடையில் உன்னை நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிகழ்ச்சிக்கு யார் நடத்துகிறாரோ எங்கள் வீட்டில் இருந்து அவர் வீட்டுக்கு தினம் பஸ் பிடிச்சி என்னை கூட்டிக்கிட்டு எங்கள் அம்மா டெய்லி அவர் வீட்டுக்கு போவாங்க. அவர் ஒரு பெரிய அதிகாரி. அவர் எங்களை பார்க்கவே மாட்டார். நாங்கள் அப்படியே அந்த வாசல்லையே உட்கார்ந்துருப்போம், நின்றுட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். அவர் வருவார். சார் நாளைக்கு வர சொன்னார், சரிங்க. சார் நாளைக்கு வர சொன்னார், சரிங்க. 1 வருஷம் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அதே மேடையில் எங்கள் அம்மா என்ன பேச வச்சாங்க. அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், இந்த மேடையில் நீ எப்படி என்னை அறிமுகம் பண்ணி வச்சியோ அந்த மரியாதையை என்னைக்கும் நான் காப்பாற்றுவேம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா மேடையும் உனக்கு முதல் மேடை. ஒரு முதல் மேடைக்கு எப்படி நீ தயாராகுவிதோ அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நீ தயாராகணும். என்னைக்குமே நீ வளர்ந்த பேச்சாளர்னு ஒரு நாள் கூட நீ நினைக்கவே கூடாது. தினம் படிக்கணும். ஒவ்வொரு மேடையும் உனக்கு புது மேடை. மக்களை அறிவாளிகள் என்று நினைத்து கொண்டு நீ மேடையில் பேசு, அப்பதான் உன்னுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பாடத்தை தான் நான் என்னுடைய மேடைகளில் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொரு கோயிலாக எங்கள் அப்பா போய் நிகழ்ச்சி கேட்பார், என் பொண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுங்க, என் பொண்ணுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்ட போது நான் சந்தோஷப்படலை. எனக்கு பொறுப்புகள் அதிகமாகுதேன்னு நான் யோசித்தேன். ஆனால் என்னை விட மிக மிக மகிழ்ச்சி அடைந்தது என்னுடைய தாயாரும் தந்தையாரும் தான். முதல்ல முரளி ஐயா அவர்கள் அப்பாவோட நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டாங்க. ஆனால் தகப்பனார் காலமான விஷயம் அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ரொம்ப ரொம்ப வருத்தமாக அடுத்த நிகழ்வை அம்மாவோட கண்டிப்பாக உங்களை நான் மேடையில் சந்திக்கணும்னு. நான் எல்லா வளர்கிற கலைஞர்களுக்குமே அனைவருக்குமே நான் சொல்வேன், உலகத்தில் இறைவன் நம்ம பக்கத்திலே உட்காந்து நமக்கு சோறு போட்டு நம்ம முதுகு தடவி கொடுத்து நம்மளை சாப்பிடு, நீ செய்கிறது சரி தப்புன்னு சத்தியமாக சொல்ல முடியாது. அதுக்கு இறைவன் நமக்கு ஒரு ஆளை கொடுத்தாருன்னா அதுதான் அம்மா. அந்த அம்மா தான் நமக்கு நடமாடும் கடவுள். அதனால தான் அவள் இருக்கிற சுமக்கிற இடத்துக்கு கருவறை அப்படின்னு பேர். இறைவன் இருக்கிற இடத்துக்கும் அதனால தான் கருவறைன்னு பேர். சிவபெருமானே ஆசைப்பட்டு தாயுமான சுவாமின்னு பேரை வலிய வாங்கி கொண்டார். அதனால மேடையில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக தந்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பயுமே நன்றி சொன்னதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த மேடையில் எங்கள் அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்ன ஒரு பெண்ணாக பெற்று
ஏன்னா நிறைய பேர் இந்த ஆன்மீக உலகத்தில் ஒரு பெண் எப்படி வாழ முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா சாரதா நம்பியாரூர் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணா எப்படி மேடையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் உலகம் முழுக்க இத்தனை கோடான கோடி ரசிகர்களை பெற்று தந்ததற்கு காரணமாக விளங்கக்கூடியது எங்கள் அம்மா. நீ சொன்னதை என்னைக்கும் காப்பாற்றுவேன். நன்றி. என்ன ஒரு அருமையான உணர்ச்சி குவியல். எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வந்துடுது. அதுதான் ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிறது. அவங்களோட நினைவாற்றலை பற்றி சொல்ல மறந்து போயிட்டேன் நான். இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி ஆர்கனைஸ்டு நியூரல் ஸ்ட்ரக்சர் பிரெயினில் இருந்தால் தான் குறிப்பே வச்சுக்காத பேசுவாங்க. நம்ம பழைய படம் ஒன்று பார்த்துருக்கோம். ஜனகராஜ் ஒரு இடத்துல ரத்னா கேஃபில் சாப்பிட்டுட்டே இருப்பார். பணம் இருக்கா டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி நிறைய பேசுகிறவங்க கையில் குறிப்பு வச்சுன்னு ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் அவங்களுடைய ஓன் எபிலிட்டிலையும் அதே சமயத்தில் கடவுளுடைய அருள்லையும். தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொல்லுவோம். சாக்லேட்டாக வந்து பாஞ்சிருக்கு அவங்களுக்கு. பாஞ்சு சாக்லேட்டை சாப்பிட்டு திருக்குறளையும் கலைபரம் பண்ணியிருக்காங்க. அதனால் திருக்குறளே வளர்ந்துருக்கு இவ்வளோ உயரமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி அம்மா. அனைவருக்கும் நன்றி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிதும்பாங்க. யாருமே வந்து தான் அறிவாளின்னு நினைப்பாங்களே வழியா தன்னை விட ஒருத்தவங்களை அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிறதுனா அது தன்னுடைய குழந்தைகளாக தான் இருக்கணும். பாருங்கள், என்னை விட என் பிள்ளை எவ்வளோ அறிவாளியாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் சொல்லலை, இந்த சபை மட்டும் சொல்லலை, என் குழந்தைய இந்த நாடே சொல்லுது. இப்படி ஒரு குழந்தைய கொடுத்த அந்த முருக கடவுளுக்கும் அதற்கு குருநாதராக இருந்த என் வாரியார் சாமிக்கும் எனக்கு தோளுக்கு தோள் கொடுத்து வளர்க்க உதவிய என் கணவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து ஓரளவுக்கு வளர்த்தோம். ஆனால் எங்களுடைய மாப்பிள்ளை வந்து இமயத்தில் ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த சபையில் அவங்களுக்கு எங்கள் குடும்பம் இல்லை, எங்கள் எல்லோரோட சார்பாகவும் எங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். எங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்ல ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் மனமகிழ்வோடும் வாழணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன்.